வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சத்துணவுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 8993 போஸ்டிங் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களில் சத்துணவுத்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தகுதி வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தீங்க அல்லது 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஸோ இதுதான் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்லாம் வந்து எதுவும் வந்து கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி 8,000லேருந்து 20,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 இயருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவஸ்ட் சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் பர்மனெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சேலரி வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் 8997 போஸ்டிங், சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8997 போஸ்டிங் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜிஓ என்ன பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே 4ஆவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மொத்தமாக 8997 சமையல் உதவி பணியாளர் பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உங்களுக்கு 3000 வீதம் தொகுப்பூதியத்தில் நிரப்பிட ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் இது வந்து இடைக்கால ஆணையில் மேலே 4ஆவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா விலக்களிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த சேலரி பேமெண்ட் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 மாதங்கள் திருப்தியாக வந்து பணியிடை முடிக்கும் தகுதியான பணியாளர்களுக்கு சிறப்பு கால ஊதியம், அதாவது 3000 ரூபாயிலேருந்து 9000 வரைக்கும் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இவ்வாறு தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு ஓராண்டு கால பணிக்கு பின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000லேருந்து 9000 ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் பதவிக்கான நேரடி நியமனம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனில். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஓ தான் இது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ், ஸோ இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்ஸு. தென் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இவங்க கொடுத்துருக்கூடிய ஜிஓ மட்டும்தான். 8997 போஸ்டிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 8997 போஸ்டிங்க்கான சமையல் உதவியாளருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது இன்டர்நெட்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னும் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணலை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிறது வந்து இன்னும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணாததுனால நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களுக்கு நீங்கள் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதற்கான அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. தென் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே உங்களுக்கு பக்கத்தில் எங்கே நியர்பை இருக்குது அப்படிங்கிறது, அதனோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் வந்து இவங்க அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்டர்நெட்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதையுமே நம்ம சேனலில் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அந்த டைமில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கொடுப்போம். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்துக்கு போயிட்டு இதுக்கான எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, யாரை பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கேட்டு வச்சுக்கோங்க. தென் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது எப்படி ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இவங்க லாஸ்ட் டேட்டு தென் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணதையும் நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கவர்மெண்ட் ஜிஓ ஆர்டர் வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. தென் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடியில் யாராவது வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பர்மனெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து அங்கே இருந்துக்கிறதுக்கு ஸோ இது வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.